திருநங்கை என்று அழகான பெயரை வைத்து தலைநிமிர செய்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். நீங்க திமுக ஆதரவா பேச வந்தீங்களா இல்ல அந்த ரஜினி அம்மாவுக்கு ஆதரவா பேச? அது என்ன உங்களுக்கு திமுகன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனை வருது? திருநங்கைகளுக்கு ஆதரவா திருநங்கை பேர் வச்சு அழகு பார்த்தாங்க அம்மா. இல்ல திருநங்கையின் பேர் வச்சு அழகாதுல எனக்கு ஒன்றும் புரியும். ஒரு கால உறவினர்களோ திமுகவுக்கு இவங்க எல்லாம் தப்பு இல்லையே. சரி பேசுங்க. கோடிக்கணக்குல வச்சிருக்க தலைவர்களே பண்ணல, ஆனா ரஜினி அம்மா பண்றாங்கன்னா கோடிக்கணக்குல அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்றது நம்ம யோசிக்கணும்ல சார். நல்லா கேள்வி கேக்குறீங்கம்மா. உங்களுக்கு பிரச்சனை படிக்க வச்சது இல்ல, எப்படி பணம் வந்ததுதான் பிரச்சனை. முக்கிய காரணி எதுவும் அது தவிர அதை பத்தி தானே சார் நம்ம பேசணும். அது ஏன் ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்காங்க? இல்ல இஸ்லாமியர்கள் தான் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்களாங்க. என்ன பிரச்சனை ஏன் வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் வச்சிருக்கானே உங்க ஆதரவாளர் இல்லடாப்பா. நான் என்ன சொல்றேன், சிவா பேச விட மாட்டாரு. ஆணையர் அலுவலகத்தை இப்ப நானும் புகார் கொடுக்க போயிருக்கேன். என் கட்சிக்காரன் எல்லாரையும் நான் கூட்டு போறது இல்ல, ஒரு 4 பேர் போவோம். என்ன மந்திராக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? நீங்க எப்பவுமே அண்ணா அறிவாலயத்துல இருந்து வந்துதானே பேசுவீங்க. இன்னைக்கு எப்படி அங்க ஐயா எப்படி சொல்ல வர்றாருன்னா, கலைஞருடைய ஆட்சியில இருந்து திருநங்கைகளே உருவான மாதிரி பேசுறாரு. அப்படி இல்லைங்க, புராண காலங்கள்ல இருந்து திருநங்கைகளுடைய வரலாறு இருக்கு. தம்பி படிக்கல போல இருக்கு. என்ன பண்றது? அத்தனை பேரை சேர்க்கிறாங்கன்னா யாரை த்ரெட்டன் பண்ண? மந்தாராவை த்ரெட்டன் பண்ணுவா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை த்ரெட்டன் பண்ணுவா, இல்ல காவல்துறை த்ரெட்டன் பண்ணுவா, அல்லது நாங்க வந்து அட்ராசிட்டி பண்ணுவோடா, இனி எங்களை யாராவது கை வச்சு பாருங்கடா அப்படின்னு மிரட்டுறதுக்காகவா? பொது இடத்துல வந்து அசிங்கமா கத்துறதே வந்து ஒரு தவறான செயல் தானே சார். அங்க இருக்கக்கூடிய 3000 சில்லருக்கு மேல இருக்கக்கூடிய திருநங்கையில அனைவரும் கல்லூரிக்கு சென்று விட்டார்களா? திமுக செய்யற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் முட்டு கொடுத்து கொடுப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா இந்த ரஜினி அம்மாவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. ஏன் எப்பவுமே இந்த முட்டு கொடுக்குற பழக்கமாக இருக்கீங்க? புகார் கொடுக்க வரும்போது திடீர்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லும்போது 2000 பேர் எக்ஸ்ட்ராவே வருவாங்க. என்ன பிரச்சனை? அவர்களுக்கு பாதிப்பு சொன்னா சங்கத்தை சார்ந்த போராட்டத்துக்கான எச்சரிக்கையை அதை எடுத்துக்கலாமா? இன்னும் 2000 பேர் வச்சுக்கோங்கன்ற மாவீரங்கள் ஏற்ற அளவிற்கு இருங்க. ரஜினி அம்மா எங்க வெடிகுண்டு வச்சாங்களா? அனுமதி பெறாம ஒரு இடத்துல கூட்டம் போடுறதே சட்டவிரோதம் தானே சார். உங்களுக்கு காட்டுறேன் அந்த போராட்டம் எந்த விதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க சகோதரி நீங்க காட்டுங்க. வேணாம் சொல்ல, கோவத்துல 1000 பேசி இருக்கலாம். கோவத்துல 1000 பேசி, அது போராட்டத்திற்கான முறை கிடையாதுல்ல சார். அந்த சமூக சேவகர்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்தாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணதை அனலைஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வராங்க. வரவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ நீங்க டிலீட் பண்ணலன்னா துணி அவுத்துட்டு திருநங்கைகள் வந்து நிப்பாங்கன்றாங்க. ஒரு சேவகர்கள் பேசக்கூடிய உடல் மொழி வாய்மொழி வார்த்தையாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய முன்னேற்ற கழக தலைவர் ஜிஜி சிவா அவர்களும் தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடா ரஹீம் சார் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. திருநங்கைகள் ஜமாத் வேணும் வேணான்னு 2 தரப்பினர் சோசியல் மீடியால ஒரு மோதல் போக்குல ஈடுபட்டிருக்காங்க. அந்த 2 தரப்பினர் குறித்தும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட இவங்க பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருநங்கைகள் ஜமாத் வேணும் வேண்டான்னு ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு சோசியல் மீடியால. இன்னைக்கு காலையில கூட அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. யாருமா அவங்க? மந்த்ரான்றவங்க, திருநங்கை மந்த்ரா வெளிச்சம் அறக்கட்டளையோட நிறுவனர். அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அந்த ஜமாத்துல வந்து நாயக்குகள் ஜமாத் மூலமா சட்டவிரோத செயல்களை ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ரஜினி அம்மா அந்த நாயக்குகளுடைய சைடுக்கு நீங்க பேச வந்திருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க முன்வைக்க போறீங்க. சார் வந்து மந்த்ரா வந்து ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த புகார் குறித்து சார் பேச இருக்காங்க. முதல்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க சார். அதாவது வெளிச்ச அறக்கட்டளையினுடைய தலைவர் மந்த்ரான்னு சொல்றீங்க. அந்த மந்திரானால யாருக்கும் வெளிச்சம் வந்ததா தெரியல. சரியா? ஆனா கூட இருக்கவங்க அப்படி சொல்லலையே சார். கூட இருக்கவங்களா பேருமா? அவங்க கூட இருக்காங்க சார். அதாவது திருநங்கைகளுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு அண்ணனும் சரி நாங்களும் சரி எதற்காக அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறோம் என்று சொன்னால், நீங்க ஆதரவு கரம் யாருக்கு நீட்டுறீங்கன்றது நேயர்களுக்காக சொல்லிடுறேன். ரஜினி அம்மா, இன்பா அம்மா, முன்னா அம்மா, சல்மா அம்மா, புளியந்தப்பு சல்மா அம்மா என்று பல தரப்பு இருக்கிறாரு. அதாவது திருநங்கைகளை மிக கீழ்த்தரமாக இழிவாக சொற்களை பார்த்து உடல் மொழியை பார்த்து கேவலமாக பேசி வரக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களை ஒரு புனிதமாக
அவர்களும் சமுதாயத்தில் வாழக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்று சொல்லி திருநங்கை என்று அழகான பெயரை வைத்து தலைநிமிர செய்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு வாரியத்தை உற்பத்தி செய்து அவர் ஒரு தொழில் தொடங்குவதற்கும் மற்ற இதர ஒரு வியாபாரம் செய்து பிழைப்பதற்கும், குறிப்பாக அவர்களும் பள்ளியிலே சேர்ந்து படித்து கல்லூரியில் சேர்ந்து படித்து அரசு வேலைகளில் சேருவதற்கான அத்துணை சாராம்சங்களையும் உற்பத்தி செய்து திருநெல்வேலிக்கு ஆதரவாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடியவர் ஐயா கலைஞர் அவர்கள். அப்போது அப்பேற்பட்ட திமுக ஆதரவா பேச வந்தீங்களா இல்ல அந்த ரஜினி அம்மாவுக்கு ஆதரவா பேச? அவசரப்படாதுங்க ஐயா, உங்களுடைய வெறி அந்த வெறி எனக்கு இல்ல வெறி இல்ல கேக்குறேன். நீங்க இல்ல நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க. அது என்ன உங்களுக்கு திமுகன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனை வருது? உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? கோபம் வரல. இப்ப இவங்க வந்து எதற்கு அடுத்தாலும் பெண்களுக்கு ஆதரவான கட்சி அதிமுக, அம்மா சும்மா உங்க அப்படின்னு சொல்றாங்களே, திருநங்கைகளுக்கு ஆதரவா திருநங்கை பேர் வச்சு அழகு பார்த்தாங்க அம்மா. இல்ல திருநங்கையின் பேர் வச்சு அழகாதுல எனக்கு ஒண்ணும் புரியுங்க. இழிவான சொற்கள், கேவலமான சொற்களை பேசி அந்த சொற்களை நான் சொல்ல தயாரா இல்ல, வேண்டாம். இல்ல அது இருங்க சார், ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு அவர்களும் ஒரு உயிர்வான இடத்துக்கு செல்வது அத்தனை கூத்தாடி என்ற பேரை நடிகரின் வச்சதுனால சார் பொங்குறீங்க திமுக. இருங்களா சார், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்ல எனக்கு ஒண்ணு இருங்க. கூத்தாடி நடிகர்கள் என்னன்னா நடிகர்கள் கண்ணியம், கூத்தாடினா கேவலம் மாத்திர வேலை. நான் ஒரு நேர்மையான ஸ்டோரி கொண்டு வரேன். எப்படி நீங்க அந்த திமுகவை கொண்டு நீங்க என்னன்னா நீங்க வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா ரஜினி அம்மாவுக்கு ஆதரவா பேசுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்க திமுக பிரச்சாரம் பண்ணீங்க. எதற்காக ஆதரவா பேசுற ஒரு பட்டியல நான் சொல்லணும் இல்லையா? அதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு பொங்குறீங்க, அவ்வளவு கோவம் உங்களுக்கு வருது. ஏன்னா கப்பல ஒரு 10 கப்பல மூழ்கிச்சா உங்களுக்கு? ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க? திமுக சொன்னா ஏன் அவ்வளவு எரிஞ்சு போயிருங்க? டாபிக்கே இல்லையே. நீங்க சொல்லாதீங்க, நான் கொண்டு வரேன். அப்படிங்களா? ஆமா. சரி, ஒரு கால உறவினர்கள் திமுகவுக்கு இவங்க எல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லையே. சரி பேசுங்க. தப்பு இல்லையா சார்? சரி பேசுங்க. வரமா இருமா, நீங்க ஆமா அவரோட இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆகவே அப்பேற்பட்ட உன்னதமான பெயரை சூட்டி அவர் வாழ்க்கையில வாழ்வதற்கான அத்தனை அம்சங்களும் செய்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய நான் அரசு கட்சி தலைவராக இருந்தாலும் திருநங்கைகளுக்கு ஆதரவாக வரக்கூடிய சூழலை சொல்கிறேன். அப்போது அந்த வட சென்னை, மத்திய சென்னை போன்ற அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர விளிம்பில் மக்களை வாழக்கூடிய அந்த பகுதியிலே தான் நாம் சொல்லக்கூடிய ரஜினி அம்மா இருக்கிறார்கள். அப்போது அவரோடு நான் சொல்லக்கூடிய இன்பம்மா, முன்னம்மா, பெங்களூரில் இருக்கிற முன்னம்மா மூத்த திருநங்கை, இன்பம்மா, புளியந்தோப்பு சல்மா என்று நான் பட்டியலை சொல்லியிருந்தேன், அன்பம்மா என்று. அப்போது இவர்களெல்லாம் இவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சென்னையில் இருக்கிறார்கள். அப்போது கொரோனா பெருந்தொற்று வகையில் கண்கூட பார்த்திருக்கிறோம். அந்த பகுதி மக்களிடையே நீங்கள் ஒரு ஆய்வுகள் சொல்லுவார், பல லட்சம் ரூபாய்களிலே தங்க நகைகளை அடமான வைத்து அந்த மக்களை உதவி செய்தவர்கள். இந்த கேடுகட்ட மந்திரா செய்த ஒரு வரலாறு இருக்கிறதா? ஒரு காணொலி இருக்கிறதா? இருங்க, அவசரப்படுங்க. அது மட்டுமல்ல, ரஜினி அம்மாவுடைய குழுக்களில் இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த திருநங்கைலாம் ஒன்று கூடி எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் படிக்க வைத்திருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் உற்பத்தி செய்த வரலாறு. இன்ஜினியராக படித்து வைத்திருக்கிறார்கள். ஏழை எளிய ஆண்களாக பெண்கள் யாராக இருந்தாலும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. வழக்கறிஞர்கள் மட்டுமே எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலாக எனக்கு தெரியாது எவ்வளவோ படிப்பதற்கு கல்வி உதவி செய்த வரலாறு இருக்கிறது எனக்கு தெரிந்தே. அதற்கு மீது எத்தனை பேர் செய்த எனக்கு தெரியவில்லை. அப்போது இது ஒரு பல கோடி பணத்தை வைத்திருக்கக்கூடிய இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார். நான் ஒரு சொட்டு வேர்வை சிந்தி நான் பண சம்பளம் தமிழ்நாட்டு மக்களால் தான் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு யாருக்காவது படிக்க வைத்து ஒரு 1000 பேருக்கு வரலாறு இருக்கிறதா? இப்போ கோடி கணக்குல வச்சிருக்க அரசியல் தலைவர்கள் கூட அந்த மாதிரி 2000-3000 பேரை படிக்க வச்சு நம்ம பார்த்தோம். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட கோடி கணக்குல வச்சிருக்க தலைவர்களே பண்ணல, ஆனா ரஜினி அம்மா பண்றாங்கன்னா கோடி கணக்குல அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்றது நம்ம யோசிக்கணும்ல சார். நல்லா கேள்வி கேக்குறீங்கம்மா. உங்களுக்கு பிரச்சனை படிக்க வச்சது இல்ல, எப்படி பணம் வந்ததுதான் பிரச்சனை. முக்கிய காரணம் எதுவும் அதை பத்தி தானே சார் நம்ம பேசணும். இப்போ அரசியல் தலைவர் எது முக்கிய காரணம்? பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பகுதியில் இயற்கை பேரிடைய நேரத்தை, மழை வெள்ளம் காரணத்தை, கொரோனா பெருந்தொற்று காலத்துல ஆயிரக்கணக்கான வீடுகளை உதவி செய்தவர்களுக்கு பணம் எப்படி வந்ததான் கேள்வியா? கேட்க கூடாதா? ஐயா கேட்கட்டையா, நீங்க இருங்க கொஞ்ச நேரம். உங்க நேரத்தை பேசுங்க. ஏன் இப்பெல்லாம் வைத்தஸ்ல கொட்டிக்கிறீங்க? இருங்க ஐயா,
ஏன் என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே இல்ல நீங்க சார், விவாதம்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் பேசினா இல்ல, தான் இல்ல. அது விவாதம். அதாம்மா உன்னை வேத்த முடிக்கலமா, ஏமா அதுக்குள்ள அவரை சரி, ஏறி சொல்லி விடுறீங்க? சரி, ஒரு சொல்லுங்க. நிமிஷம் சார். பேசுங்க. அப்போது இத்தனை ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உதவி செய்த அவர்களுக்கு பணம் எப்படி வந்தது? நல்ல கேள்விதான். நீங்கள் சொல்லக்கூடிய ரஜினி அம்மா அவர்கள் அருள்வாக்கு சொல்வார்கள். என்ன அருள்வாக்கு? ஏங்க என்ன இல்ல, அருள்வாக்குன்னா என்ன? நீங்களாம் ஆரம்ப முடிவோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அருள்வாக்குன்னா எப்படியாப்பட்ட அருள்வாக்கு எனக்கு? அத சொல்றேன் இருங்க. சொல்லுங்க. அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மனநெருக்க வருகிறார்கள். அவரு முடிந்தது கேட்கிறார். கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில ஒரு சில அருள்வாக்கு சொல்லுகிறார்கள். தெய்வீக வாக்காக மாறுகின்ற போது அவர்கள் நன்மை செய்வதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கொண்டு வந்து பணத்தை கொட்டுகிறார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல மந்திர ஆதரவுகளுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. அப்போது நீங்க ரஜினி அம்மா சொல்லக்கூடிய அருள் வாக்கிலே பலன் பெற்று பயன் பெற்று அவர்கள் சொல்லித நடந்ததாக அவர்கள் உணர்ந்து மனதளவிலே அன்பளிப்பா வந்த பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வங்கியில தனிப்பட்ட முறையில செய்யவில்லையே, மக்களுக்காக செலவு செய்கிறார். ஒன்று. அது மட்டுமல்ல, இவர் நாயக்கல் வேண்டாம், அந்த ஜமாத் வேண்டாம். நான் கேட்கிறேன், அது ஏன் ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்காங்க? பாருங்கய்யா. இல்ல இஸ்லாமியர்கள் தான் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்களாங்க. என்ன பிரச்சனை ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வந்திருக்கீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் வச்சிருக்காங்க உங்க ஆதரவாளர் சொல்லி இல்லடாப்பா. நான் என்ன சொல்றேன் சிவா, பேச விட மாட்டாரு சிவா. நான் என்ன கேக்குறேன், நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, அவங்க கூடவே இருந்திருக்கீங்க. ஆமாங்க. சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாலினமாக இருந்தாலும் ஆதரவு கொடுப்பு தான் ஒரு மனிதநேய பண்பு. அதான் நான் கேக்குறேன். இவ்வளவு விஷயம் சொல்றேன் சார். சொல்றேன் சார். இருங்க சார். ஏன் சார் இவ்வளவு விஷயம் சொல்றது? அந்த ஜமாத் என்ற பெயரை எதுக்கு வச்சிருக்கணும்? வேற என்ன வைங்க, கூட்டமைப்புன்னு வைங்க. உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. திருநங்கையுடைய கூட்டம்னு வைங்க, திருநங்கையுடைய அப்படின்னு வைங்க. நான் ஒரு கொடுக்கட்டுங்களா? அப்பொழுது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு எதை தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்த இந்திய உலகத்திலே அவரவருக்கு ஒரு சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். எதற்காக? பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்போது இதில் இஸ்லாமிய உறவுகள் அதிகமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்துத்துவ சங்கம் வைத்தால் மக்கள் ஏற்பார்களா? மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள். ஆனால் ஜமாத் என்று சொன்னால் ஒரு புனிதமான சொற்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். நியாயமாக வரவேற்க வேண்டும். வரேன் சார், இருங்க சார். ஆகவே அந்த உன்னதமான அடிப்படையிலே இஸ்லாமியர் இருக்கிறார்கள், இந்துத்துவ சார்ந்தவர்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள். இவங்க வந்து இதை சொல்றீங்களா, இவங்க வந்து கூத்தாண்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குமா, அதுல கலந்துக்குவாங்களா அவங்க? சார், அவர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லைங்க. நான் சொல்றேன், இந்த கூத்தாண்டவர்னு ஒன்று நடக்கும், நிகழ்ச்சி நடக்கும். நம்ம பேப்பர்ல தான் பார்த்துருக்கோம். நீங்க அவங்ககிட்ட நல்லா நெருங்கி பழகிருக்கீங்க. நம்ம பழகலை யாருக்கும். நீங்க நெருங்கி பழகிருக்கீங்க. ரஜினி அம்மா ஏதோ பேரெல்லாம் சொல்றீங்க. ஆமாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் ஆதரவாக குரல் கொடுப்பு என்னுடைய கடமை. வரேன் சார், அவசரப்படாதீங்க. இவர்கள் அதாவது சமுதாயத்திலே பொது தளத்திலே பல்லாயிரம் கோடி பணத்தை வைத்திருப்பவர்கள் கூட கொரோனா காலத்துல எவனும் வீதிக்கு வரவில்லை. ஆனால் ஒதுக்கப்பட்ட இவர்களை தள்ளிவிடப்பட்ட இல்ல கொரோனா காலத்துல இவங்க மட்டும்தான் நாங்கெல்லாம் பண்ணலையா? எத்தனை சார் இருங்க சார். இல்ல எப்படி கொண்டு வரீங்கன்னா கட்டமைப்ப கொரோனா காலத்துல எல்லாம் உயிருக்கு பயந்துட்டு மூலையில ஒதுங்கிட்டான். ரஜினி அம்மா மட்டும் தான் வந்து, ஏன்னா அதே வடச்சென்னையில் தான் நானும் இருக்கேன். நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரேன். நீங்க பல்லாயிரம் கோடி சொந்தக்காரர் சார். இல்ல அப்ப நீங்களா உதவி வந்திருக்கிறீங்க. பல்லாயிரம் கோடி வச்சிருக்கணும் தான் நான் கேக்குறேன். உங்களுக்கே வலிக்குது, அப்ப நீங்க வச்சிருக்கலாம் பணத்தை. இல்ல நீங்க திரும்ப சொல்றீங்களா இவங்க தான் செஞ்சாங்க? ஆமாங்க சார், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தில் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் பல்லாயிரம் கூட பணம் வைத்திருப்பவர்கள் அல்ல. அந்த வரிசையில் அண்ணன் உதவி செய்தார் என்று சொன்னால் இவரோட பல்லாயிரம் கூட பணம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆரம்பத்துல கலைஞர்களுக்கு ஆதரவா பேசினால அங்க வந்தது உங்களுடைய கோபம். மாத்திக்கோங்க சார். நேர்மைக்கு திரும்புங்க, நிஜத்துக்கு திரும்புங்க. உண்மையை பேசினா நம்ம திரும்பி ஆமான்னு உண்மைதான் பேசினரு. அப்பேற்பட்ட இந்த கூட்டமைப்பு சென்னையில பலமாக இருக்கிறது. அப்போது இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் கூட, அல்லது வேற யார் மூலமாக திருநெல்வேலிக்கு பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஜமாத் அந்த நாயக்கர் சொல்கிறார் இல்லையா, இதில் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த தலைவர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒருமித்த கருத்தோடு பாதுகாப்பு கட்டமைப்பில் இருக்கிறார்கள். இந்த மந்திரா என்பவர் மவுண்ட் ரோடு மந்திரா, அந்த மவுண்ட் ரோடு மந்திரா யாரிடமோ எதற்கோ ஏதோ ஒன்றை தேவைக்காக ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு, ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு தொடர்ந்து பல 100 பேர்களை படிக்க வைத்து அழக பார்த்த ரஜினி அம்மா அவர்கள் மீதும், அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கூடிய உறவுமுறைகள் மீதும், குறிப்பாக பெங்களூரில் வாழக்கூடிய முன்னாம்மா அவர்கள் மீதும் எவ்வளவு கீழ்த்தரமாக வன்மத்தை பரப்ப முடியுமோ, ஒரு மாபியாகங்கள் ஏற்ற அளவுக்கு
ஒரு ரவுடிகள் போன்ற தோற்றத்தை கொண்டு வருவது ஏற்படுதா? இது ஒரு நியாயமா? அப்போது உங்களுக்கு தெம்பும் மந்திராவுக்கு நான் சவால் விடுறேன். உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தால் நீங்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு பேசுங்கள். வடச்சென்னை மத்திச்சென்னை பகுதியிலே வாருங்கள். இவள் செய்த உதவிகளை ஒரு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு புறம், மறுபுறம் நீங்கள் செய்த உதவிகளை ஒப்பிட்டு பாருங்கள். யார் அதிகமா உதவி செய்திருக்கிறார்கள், யாருக்கு மக்கள் சரி ரஜினி, அப்போ நான் இவ்வளோ நீங்க சொல்றீங்க ரஜினி, நமக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க, அவ்வளோலாம் உதவி பண்றாங்க, அவ்வளோலாம் அவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது, ஏதோ மந்திரிகம் பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க, அருள்வாக்கு சொல்றாங்க, எது சொல்றாங்க, பணம் கோடிக்கணக்கில் கொட்டுதுன்றீங்க. அந்த பணத்தால கொண்டு இப்படி எல்லாம் செய்யறான், அப்படி எல்லாம் செய்யறாங்கன்றீங்க. வரவேற்கத்தக்க விஷயம் இருங்க சார், சொல்ல வரும்போது ஏன் தடுக்கிறீங்க? அப்படி பண்றீங்க. அப்படிங்கும்போது இந்த மந்திராவுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி காசு ஏன் கொடுக்கணும், அவசியம் என்ன? இல்ல சார், அது மந்திரா காட்டக்கூடிய அந்த காணொலிக்கு முன்னால் நடந்த விவகாரத்தை உங்கள் தொலைக்காட்சியிலே முழுமையாக காட்டவில்லை, அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதே உங்களுடைய தொலைக்காட்சியிலே ரஜினி மாஸ் ஆதரவிலே இல்ல அந்த வந்து முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க சேனல்ல நாங்க அத டெலிகாஸ்ட் பண்றோம். நீங்க சொல்லக்கூடிய மந்திரா போன்று இந்த விளம்பர மோகத்தை வாழக்கூடியவர்கள் இந்த ஜமாத்துல யாரும் இல்லை. அப்ப ஏன் சார் அவங்க இன்டர்வியூ கொடுக்கறாங்க? விளம்பரம் இல்லன்னா அவங்களும் இன்டர்வியூ கொடுக்க வேணாம்ல? ஆனா மந்திரா போன்ற ஒவ்வொரு இணையதளம் சென்று இதே வேலையாக பொய்யும் பொருட்டா பேசி வருகிறார்களா? அவங்களுக்கு ஆதரவு யாரும் இல்ல, அதனால மீடியா ஆதரவு தேடி வராங்க. அப்போது 3500 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த ஜமாத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் யோகிமார் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாக திருநங்கைகளுக்கு குரல் கொடுக்க வரக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் பின்னால் ஏன் அணிவித்து வரவில்லை? பதில் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. மக்கள் கூட்டம் யாரோட இருக்கிறது? நீங்க ஒரு திருநங்கை இருந்து கொண்டு மற்றவர்கள் மூலமாக திருநங்கைகளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஆதரவுக்காரமோடு பாதுகாப்பு கட்டமைப்பை இருந்தால்தான் நீங்கள் உணர்வாளர்கள். நீங்கள் இந்த திருநங்கையிலே எதிர்த்துக்கொண்டு இங்கே இது போன்று பொய்யும் பொருட்டு பேசினால் அப்போது உங்களுடைய நிலைப்பாடு எது? இது நேர்மையா? சமுதாயத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் அரசு சார்ந்த பல பதவிகள், காவல்துறையிலே கூட உயிர் பதவியிலே ஒரு சகோதரி திருநங்கை மந்திரா வந்து திருநங்கையா இல்ல அவங்க இதுவா? திருநங்கை தான் சார். அவங்களும் திருநங்கை தான் சொல்றாங்க, மந்திராவும் திருநங்கை தான் சொல்றாங்க. அதாங்க, ஏன்னா இவரு திருநங்கைக்காக கஷ்டப்படுறாங்க, அப்ப மந்திராவும் திருநங்கை தானே? இல்ல, எனக்கு என்னன்னா வந்து மந்திராவை ரஜினி அம்மாவை ஆதரிக்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. அவங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்கன்னு. ஆனா நீங்க எல்லாரும் எதிர்த்து பேசுறீங்க. நீங்க எதிர்த்துக்கிறதுக்கான வலுவான காரணங்கள் இல்ல. நமக்கு வந்து ரஜினி அம்மாவோ மந்தாராவோ யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம எதிர்க்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு இது பொது தளத்துல விவாத பொருளாச்சு. முதல்ல மந்தாரா வந்து உங்க யூடியூப் சேனல்ல தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல் அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜினி அம்மா மீது வைக்கிறாங்க நிறைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்கும்போது அது ஒரு மாஃபியா ரேங்க்கு போகுது. அப்போ இது வந்து ஃபியூச்சரில் பின்னாடி வந்து நிச்சயம் அது சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும். ஏன்னா ஒரு புகார் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க, கமிஷனர் அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க போகிறாங்க. அவங்க பின்னாடி 4000 பேர் இருக்கலாம், 40 லட்சம் பேர் கூட இருக்கலாம். ஆனால் புகார் கொடுக்கும்போது அத்தனை பேரை கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு அட்ராசிட்டி அங்கே வந்து பலத்தோடு உணர்வோடும் அவர்கள் அணிதிரண்டு நிற்கிறார்கள். பிரச்சனை வந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததா? இருங்க, மந்திரா பேசுறாங்கல்ல, அண்ணன் என்ன சொல்றாரு? மாவீரங்கள் ஏற்ற அளவிற்கு இருங்க, ரஜினி அம்மா எங்க வெடிகுண்டு வச்சாங்களா? அனுமதி பெறாம இடத்துல கூட்டம் போடுறதே சட்டவிரோதம் தானே சார்? அது எப்படி? ஆமா சார், அனுமதி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்காம ஒரு இடத்துல அரசியல் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு சில கட்சியில் இருக்கிறார்கள். அவரெல்லாம் அனுமதி என்று போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருங்க, அவர்களே நாட்டி ஆடுகின்ற போது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு முன்னேறி வரக்கூடிய யாருடைய துணை இல்லாமல் சமூகம் மூலமா முன்னேறி வரக்கூடிய அவர்கள் ஒன்று கூடுவதே உங்களுக்கு பிரச்சனையா? அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அவங்க பண்ண அந்த போராட்டத்தோட ஒரு காட்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த போராட்டம் எந்த விதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சகோதரி நீங்க காட்டுங்க. வேணாம் சொல்ல, கோவத்துல 1000 பேசி இருக்கலாம், கோவத்துல 1000 பேசி, அது போராட்டத்திற்கான முறை கிடையாது இல்ல சார். போராட்டத்துக்கு எத்தனை போது இருங்க மேடம், எத்தனை போவாங்கன்னா அரசியல்வாதிங்களா? அப்போ அரசியல்வாதி இல்லை. நானே இல்லடா ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன், மந்திரா என்ற ஒரு பெண் இன்டர்வியூ கொடுத்தாங்க.
அவங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. நீங்க எதிராக கொடுப்பது தவறு இல்ல சரி சார். சரி எதிராக கொடுக்குறாங்க. சரி பொய்யா கொடுத்துருக்காங்க. அவங்கள இமேஜை வந்து அதாவது ரஜினி அம்மான்ற அந்த அவங்க திருநங்கையை கேவலப்படுத்துறதுக்காக இவங்கள வந்து உயர்த்தி பிடிக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. அதை பற்றி ரஜினி அம்மா என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட நீங்க தான் சொல்றீங்க எத்தனை பேர் 1000 பேர் 2000 பேர் வக்கீலுக்கு படிச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா அத்தனை பேர் இருக்காங்கல்ல. அந்த வழக்கறிஞர்களை ஒரு 2 பேரை கூட்டிட்டு போய் நேராக கமிஷனை பார்த்து இந்த மாதிரி இந்த பெண்ணு ஒரு நிமிஷம் இருங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க தம்பி. இந்த மாதிரி ஒரு தவறாக பேசியிருக்காங்க. இவங்க மீது வந்து நாங்கள் வந்து புகார் கூட நீங்கள் புகார் பதிவு பண்ணிக்கிட்டு சிஎஸ்ஆர் வாங்கிட்டு நடவடிக்கை காவல்துறை எடுக்கலன்னா ஒரு 15-20 நாள் கழித்து நீதிமன்றத்தில் போய் இதேமாரி இந்த பெண் அதாவது இந்த திருநங்கை வந்து என்னை பற்றி தவறான ஒரு பொதுத்தளத்தில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு, அதனால் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கோட்டீஸ்வரன்றாங்களா ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு மந்தாரா மீது வழக்கு தொடர்ந்து அதுதான் வந்து ஒரு சரியான வழிமுறைகள். அதை விட்டுட்டு கேளுங்க நான் சொல்றேன். கமிஷனர் அலுவலகம் தான் அது காவல்துறையினுடைய சென்னை மாநகர ஆணையர் அலுவலகம் தான். ஆணையர் அலுவலகத்தில் இப்போ நானும் புகார் கொடுக்க போயிருக்கேன். என் கட்சிக்காரன் எல்லாரையும் நான் கூப்பிட்டு போறதில்லை, ஒரு 4 பேர் போவோம். அதே மாதிரி அதிமுக வந்து புகார் சரி அரசியல்வாதியே வேண்டாம். நீங்க வந்து திடீர்னு ஒரு காவல் நிலையத்தில் அதாவது ஒரு காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு 2000 பேர் உள்ள போடுறீங்கன்னு சொன்னா உள்ள போல சார். ஏன் சார் இப்படி அபனமா பீத்துறீங்க? என்ன மந்திரம் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? அந்த தொடர்பு சொல்லல சார். ஏதாவது பேச சொல்லி உங்களுக்கு ஏதாவது இல்ல எனக்கு அதான் நான் சொல்றேன். இப்ப சிவா 2000 பேர் உள்ள போறாங்களா? இல்ல சிவா அப்புறம் இது சிவா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நானு அதுதான் சொல்றேன். நான் நீங்க சொல்றீங்க நீங்களாச்சும் வந்து ரஜினிமா உங்களுக்கு பழக்கம் அப்புறம் வந்து ஏதோ சல்மா பழக்கம் அவங்க மட்டும் இல்ல சார். யாரெல்லாம் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்களோ மக்களை சேவை செய்யற அத்தனை பேர் அதான் சிவா நான் சொல்றேன். நீ பேரு கூட கரெக்டா சொல்றீங்க, எனக்கு பேரு கூட தெரியல. அதான் சொல்றேன் மந்தாக நீ ஏதோ ஒன்று அந்த பேரு கூட எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இருந்தாலும் இது பொது தளத்தில் வந்துச்சு. அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, பார்க்குறோம். அந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா போலீஸே த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி. அப்போ போலீஸே த்ரெட்டன் பண்ணி இவ்வளோ கூட்டம்னா நாளைக்கு எந்த யூடியூப் காரனும் கூப்பிட்டு வச்சு இதை பற்றி இன்டர்வியூ எடுக்கக்கூடாது என்று ஒரு மறைமுகமான மிரட்டல் விடுவது. இது வந்து அவங்க திருநங்கையாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்க திருநங்கையாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்க சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்ட நபர்கள் தானே. அப்போ அப்படி ஒரு அட்ராசிட்டி வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு போது அப்போ இதில் வந்து சாதாரணமா இதை நம்ம கடந்து போக முடியாது. திட்டமிட்டு அவர்கள் வன்முறை ஏற்படுத்தவோ அட்ராசிட்டி சொல்ல செய்யக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அனைவருமே விழிப்போடு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய உறவுகளா நீங்க சொல்லுங்க சார். தென் தமிழகத்துல இருந்தெல்லாம் வேன் வச்சு வர வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? யாரும் வர வைக்கல மேடம். வீடியோ இருக்கு சார். குட்லூர்ல இருந்து நாங்க வரோம் அப்படினா வீடியோ இருக்கு. நீங்க ஏமா அவரோட என்னமா இருங்க? அவரோட இல்ல, நானே நடுநிலையில தான் பேசுறேன். பாருங்க நீங்க வேணா ரஜினிமாக்கு ஆதரவா பேசுறீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் எங்களுடைய சங்கத்தில் இருப்பவர்கள் ஜமாத்தில் இருப்பவர்கள் நாயக்கமார்கள் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறார் என்பதற்காக சிவா நான் என்னுடைய பார்வையில் நான் பாக்குறேன். அது சரியா இருக்கா நீங்க பாருங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ரஜினிமா நீங்க வந்து ஏற்கனவே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு டான் மாதிரி நீங்க சொல்றீங்க. டான் இல்ல சார், அததான் தவறு பண்றீங்க. சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவி மாதிரி சொல்றீங்க. அப்படி சொல்றாங்க. இந்த மக்களுக்கு அடித்தட்டுல இறங்கி சமூக சேவை ஏதோ ஒண்ணு அதுவே உங்களுக்கு கசக்குது. உங்களை சொல்ல சார் மந்திராக்கு சொல்றேன், அதுவே உங்களுக்கு பிடிக்கல. மந்திரா வந்து சொல்லல கசக்கு இந்த பேர் வைக்கிறது எங்களுக்கு கசக்குது. நாயக்கு வேணா, தேசிய திருநங்கை சங்கம் வேணா, சங்கம் வேணா சொன்னாங்க. பேரை குறிப்பிட்ட அவங்க ஜமாத் வேணா சொல்லிருக்கலாம் இல்லையா? 3000 பேருக்கு மேல பிரச்சனை சந்திச்சா அவங்க தான் அதை முன்னிலைப்படுத்தி பாதுகாப்பு பண்றாங்க. அந்த சங்கத்தை உடைக்க உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இதுதானே தேன்கூட்ல கல்லீரி வேலையெல்லாம் மந்திரா பாக்குறாங்க. நான் என்ன எப்பவுமே அண்ணா அறிவாலயத்துல இருந்து வந்துதானே பேசுவீங்க. இன்னைக்கு எப்படி அங்க ஐயா யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அனைவரிடத்திலும் பேசுவேன். அப்ப திமுக பாதிக்கப்படுது இல்ல சார். நான் இந்த வெளியில நீங்க பெரும்பாலும் நான் எங்கிட்ட விவாதம் திமுக எதிராக. ஆமா சார், திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து திருநங்கை தலைநமர செய்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அப்ப திருநங்கை பிரச்சனை சொன்னால் அண்ணா அறிவாலயத்தில் கிளம்புவதற்கு நான் மகிழ்ச்சி. இல்ல அதுக்கு முன்னாடி திருநங்கை எல்லாம் தலை குனிஞ்சிட்டு போவாங்களா சார்? பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். ஆமா நீங்கள் சொல்லுது போன்று திருநங்கை தலை குனிந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டது போன்று சந்தை ஒதுக்கப்பட்டுதான் இருந்தார்கள். ஐயா கலைஞர் ஆட்சியிலே தான் தலைநிமிர செய்தார். இல்ல நான் சொல்றேன், இவங்க என்ன எப்படி சொல்ல வர்றாருன்னா கலைஞருடைய ஆட்சியில இருந்து திருநங்கைகளே உருவான மாதிரி பேசுறாரு. அப்படி இல்லைங்க, புராண காலங்கள்ல இருந்து திருநங்கைகளுடைய வரலாறு இருக்கு. தம்பி படிக்கல போல இருக்கு. பாருங்க, என்ன பண்றது? ஆட்சிக்கு முன்பாக திருநங்கைக்கு என்ன பேர்?
ஏங்க அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அந்த தவறான வார்த்தைகளை நீக்கி நல்ல வார்த்தையில வைத்து கலைஞர் கதை எழுதும் போது நடிகனுக்கு பேரு கூத்தாடி, அதன் பிறகு நடிகன்னு பேர் வந்தது. ஆனா நடிகன் யார் பேர் வச்சாரு? யார் கலைஞர் வச்சாரா? இல்ல நீங்க சொல்லுங்க யாரு வச்சாரு? இல்ல நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க கலைஞர் வச்சாரு கலைஞர் வச்சாரு. தமிழகத்தில் ஒரு சிற்பி போன்ற அனைத்தும் செதுக்கி நல்லவை படித்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அப்படியா? ஆமா ஆமா சார். சிரிப்பா இருக்கு. நீங்க சிரிச்சுட்டே முறைக்கிறீங்க, நல்லா தெரியுது சார். பரவாயில்ல, முறைங்க சார். முறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் யதார்த்தமா கேக்குறேன். இல்ல இது எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, இப்ப இவர் சொல்றது வச்சு எனக்கு புரியுது. அப்படி வழக்கறிஞர் இருக்காங்க, அப்படி படிக்க வச்சிருக்காங்க. ஆமாங்க. ஏன்பா கத்துறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நான் சொல்றேன், இப்படி எல்லாம் பண்ணி நான் திடீர்னு ஒரு 2000 பேர் காவல் ஆணையர் அலுவலகத்தையே கொண்டு போனேன்னா, இப்போ வந்து இது ஊடகங்கள்ல எல்லாமே வந்தது. இப்போ நானே பார்த்துட்டு அதிசயிச்சேன், என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர் கூப்பிட்டு வராங்களா அப்படின்னும் போது இது என்ன, இதனுடைய பரிணாமம் வளர்ச்சி என்னன்னா எங்கே போகும்னு சொன்னால், நாளைக்கு வந்து ஒரு இடம் காலி பண்ணணும், ஒரு வீடு காலி பண்ணணும். இப்போ ரஜினி அம்மா கிட்ட, இப்போ சிவா கிட்ட போய் சொல்கிறோம். சிவா என்ன பண்ணுவார், நிறைய ரஜினி அம்மா கிட்ட போவார். ரஜினி என்ன நீங்க ரவுடிங் போல அவங்கள சித்தரிச்சு பேசுறீங்க, வீடு காலி பண்ணது குண்டர் இருந்தாங்க அவங்க. இவர் எங்க போய் கொண்டு போய் எங்க சேர்க்கிறாரு? இல்ல ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை. சரி இல்ல நானும் வீடு காலி பண்ண ஒரு குடும்ப பிரச்சனையே இருக்கு. இவரு போய் கிட்ட சொல்றாங்க, நீங்க கம்முனு இருங்க, நான் ரஜினி அம்மா கிட்ட, ரஜினி அம்மா படம் வருதுன்னு சொன்னா எல்லாமே நடுங்கி என்ன ஆகும்? இப்ப அப்படிதான் நடக்குது எல்லாமே. என்னங்க அது? அப்படியே மிரட்டுறதுக்காக நீங்க வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர் மீது அவதூறு பரப்பக்கூடிய மந்திராவை கண்டித்து சென்னை காவல் ஆணையர் புகார் கொடுக்க. அதுதான்மா, நீங்க புகார் கொடுத்து தப்புன்னு சொல்லமா? அவர்களாக திரண்டு வருகிறார்கள். வீடியோ எல்லாம் இருக்கு சிவா, வந்திருக்கிறாங்க. இவங்க போன் பண்ணி கூப்பிட்டு நீங்க பாத்தீங்களா சார்? போன் போடாம அவங்க எப்படி போன் பண்ணி கூப்பிடாம அவங்களுக்கு எப்படி கனவா கட்டாங்க? அறிக்கை விடுறாங்க, அறிக்கை பத்த வந்திருக்காங்க. எந்த அறிக்கை விடுறாங்க? என்ன சிவா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், அத்தனை பேரை சேர்க்கறாங்கன்னா யாரை த்ரெட்டன் பண்ண? மந்தாராவை த்ரெட்டன் பண்ணவா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை த்ரெட்டன் பண்ணவா, இல்ல காவல்துறை த்ரெட்டன் பண்ணவா, அல்லது நாங்க வந்து அட்ராசிட்டி பண்ணுவோம்டா, இனி எங்களை யாராவது கை வச்சு பாருங்கடா அப்படின்னு மிரட்டுறதுக்காகவா? எதிரியாவோ அல்லது காவல்துறை எதிரியாவோ தமிழ்நாடு அரசு எதிரியாவோ யாரும் அவர் பார்க்கவில்லை. எங்கள் மீது அபாண்ட குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், குறிப்பாக ஊடகமாக சென்று வைக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நீங்க மறுப்பு தெரிவிங்க. அதுக்கு வந்து நீங்க இதே கேள்வி நீங்க என்ன பண்ணணும், மந்திராக்கு போன போடுங்க. நீங்க ஆமா சேனல் போட்டு பொய்யா பேசின்னு இருக்கிறீங்க, அவங்க பண்றது தவறா இருந்தா நீங்க நீதிமன்றம் நாட வேண்டியதான சொல்லலாம் இல்லையா? அது நீதிமன்றத்தையும் நாடி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க வந்தீங்க? இங்கே வந்தாங்க. சோசியல் மீடியால பேசக்கூடாது யாரும். அதேதான் கருத்து சுதந்திரம் இல்ல, அதுதான். ஆனா நீங்க வந்து பத்திரம் போட்டு வச்சிருக்கீங்களா? புகார் கொடுங்க 4 பேர் தான் வரணும். எந்த பத்திரம் போட்டு வச்சிருக்கீங்க? சட்டவிரோதம். அதாவது இல்ல கேளுங்க, காவல்துறை அவங்க தவறா பேசியிருக்கீங்க. நீங்க சொல்றீங்களா திமுக அரசுன்றதுனால அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கல. உண்மையில அது சட்டவிரோதமானது இல்ல சார். பாருங்க, ஒரு இடத்துல புகார் கொடுக்க வரேன். இப்போ நீங்க ஒரு கட்சி இருக்கு, இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்போ அவங்க கிட்ட ஒண்ணு சேர்க்காதீங்க சார். என்ன சார் நீங்க? இல்ல ஒரு ஜமாத்தே எடுத்துங்க, ஏதோ ஒரு சங்கமே இருக்கட்டும். அவங்க சங்கத்துல 2000 பேர் இருக்காங்க. 2000 பேர் புகார் கொடுக்க வராங்கன்னு சொன்னும் போது நிச்சயம் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏற்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகள். அது சட்டவிரோதமானது. அந்த செயலை ரஜினி அம்மா செஞ்சிருக்காங்க. இதுதான் பேச்சு, புரியுங்களா? அது வந்து சட்டவிரோதம் இல்ல. திட்டமிட்டு 2000 பேர் கொண்டு வந்து கமிஷனர் வாசல்ல பிரச்சனை பண்ண நோக்கம் வானத்திலிருந்து குதிச்சாங்களா அவங்க? சார் இருங்க சார், தண்ணி வச்சு அவங்க வராங்க சார். எப்படி அதாவது இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதா? ஒரு பொது இடத்துல வந்து அசிங்கமா கத்துறதே வந்து ஒரு தவறான செயல் தானே சார்? அங்க இருக்கக்கூடிய 3000 சில்லருக்கு மேல இருக்கக்கூடிய திருநங்கையில அனைவரும் கல்லூரிக்கு சென்று விட்டார்களா? இருங்க இருங்க மேடம், மேடம் இருங்க மேடம், இருங்க. அனைவரும் விழிப்புணர்வு இருப்பார்களா? சொல்லுங்க. அப்ப ஏன் கூட்டு வரீங்க? நாங்க கூட்டு வரலங்க, அவங்க தானா வராங்க. தானா வரேன்னா நான் போறோம். எப்படி சொல்றேன், நான் சொல்லுது சமுதாயத்தில் ஏற்கனவே நீங்க வந்து தொடர்ந்து திமுக செய்யற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் முட்டு கொடுத்து கொடுப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா இந்த ரஜினி அம்மாவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. ஏன் எப்பவுமே இந்த முட்டு கொடுக்குற பழக்கமாக இருக்கு? திமுகவும் அயோக்கியர் இல்லை, நீங்கள் சொல்லுவ ரஜினியும் அயோக்கியர் இல்லை. அவர்கள் சேவைகளை செய்திருக்கிறார்கள். அந்த சேவைகளை எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுங்க. சிவா நான் வந்து ரஜினி அம்மா அயோக்கியன்னு சொல்ல வரல சார், உங்களை சொல்லல சார். அதே மாதிரி வந்து மந்தாரா நல்லவங்கன்னு சொல்ல வரல. ஆனா இது பொது விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க மந்தாரான்ற ஒரு திருநங்கை மீது புகார் கொடுக்கறதுக்கு நீங்க திரட்டிட்டு வந்த கூட்டம் பாத்தீங்களா? இது என்னை போன்ற நபர்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு மக்களை சேர்க்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை, தானாக வந்திருக்கிறார், தானா சேர்ந்த கூட்டம், அவ்வளவுதான்.
சினிமா டயலாக் மாதிரி பேசக்கூடாது. ஆமாங்க, பிரியாணி கூட்டம் இல்ல, அது கோட்டர் பாட்டு கொடுத்த கூட்டம் இல்ல. தனது தலைவுக்கு ஒரு பிரச்சனை கேள்விப்படுறாங்க, வராங்க. அப்ப திமுக ஒரு பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அவளை அனுப்புகிறார். சரி சிவா, அப்ப காவல்துறைக்கு தெரிகிறது இவரெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள், நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவரை நாமெல்லாம் ஏதோ விவரம் தெரியாம கூடிய கூட்டத்தை வைத்து நாம் வழக்கு பதிவு செய்து அவரை நாம் மேலும் காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப காவல்துறைக்கு மனிதனை இருக்கிறது, இவரை கூட்டம் கூடி விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இல்லைம்மா, எனக்கு அதுதான் சந்தேகமே இருக்கு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியம் இருக்கு. இது ஒரு மாஃபியா ரேங்க் நாளைக்கு போயிடக்கூடாதுன்றது தான் நம்ம பேசுறோம். எனக்கு ரஜினி மீது மாஃபியான்ற ஒரு வார்த்தைக்கும் இவங்களுக்கு பொருந்துமாங்க? இல்ல இது நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வந்து கலாச்சாரம் பண்றாங்களா, வெடிகுண்டு வைக்கிறாங்களா? கேளுங்கடா அப்பா. இல்ல இவருடைய தத்துவம் எப்படி இருக்குன்னா, துப்பாக்கி வெடிகுண்டு 4-5 பேர் கொலை பண்ணாதான் மாஃபியான்றது இல்லடா. மாஃபியான்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நீங்களும் அதே வார்த்தையை முன் வைக்கிறீங்க. நான் எதுக்கு நான் மாஃபியான்னு சொல்றேன்னு சொன்னா, இவர் சொல்ற பாத்தீங்களா, துப்பாக்கி அல்லது கத்தி அல்லது வெடிகுண்டு வச்சிருந்தா மாஃபியான்றது இல்ல. இப்படி மாஃபா சேர்ந்து ஒரு சர்டனிங் கொடுக்குற, அது ஒரு விதமான மிரட்டல் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுவும் மாஃபியாவை சார்ந்ததுதான். நான் சொல்றேன், இப்ப கேளுங்க, மந்தார இப்ப கடைசியா வந்து மந்தாரா கூட ஒப்பிட்டு என்ன பேசுறாங்க. எங்க பாருங்க, 2000 பேர் கூட்டி விடுங்களா, இன்னொரு முறை கூட்டி பாருங்க. ஏங்க, அதாவது பாருமா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒரு போராட்டம் பண்றாங்க, 2000 இல்ல 20000 இல்ல 10,000 பேர் கூடுறது சட்ட விரோதம் இல்லை. ஏன்னா நாங்க இந்த இடத்துல வரக்கூட போறோம், இந்த கோரிக்கைக்காக நாங்க போராட்டம் பண்ண போறோம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ரஜினி நல்ல கோரிக்கை, சாலை மறியல் அனுமதி எல்லாம் வாங்குறாங்க. இல்ல சாலை மறியல் கூட சரி, சாலை மறியல் கூட பண்ணா கூட அப்ப காவல்துறை வெளியில இருந்து வரும் எல்லாமே. ஆனா புகார் கொடுக்க வரும்போது திடீர்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லும்போது 2000 பேர் எக்ஸ்ட்ராவே வருவாங்க. என்ன பிரச்சனை? அவர்களுக்கு பாதிப்பு சொன்னா சங்கத்தை சார்ந்த போராட்டத்துக்கான எச்சரிக்கையை அதை எடுத்துக்கலாமா? இன்னும் 2000 பேர் வச்சுக்கோங்கன்ற, என்னுடைய கட்சியில இருந்து 2000 பேர் அனுப்பியும் விடுவேன். என்ன காரணம் வச்சு இந்த போராட்டம்? ஆமா, அவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அனைவரும் அந்த பங்கு உங்களுக்கும் உண்டு, பேசக்கூடிய அண்ணனுக்கும் உண்டு, நேயர்களும் உண்டு. அது தவறில்லை. அவர்களை சமுதாயத்தில் ஒதுக்க கூடாது. நீங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க. அந்த சமூக சேவகர்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்தாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணதை அனலைஸ் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வராங்க. வரவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ நீங்க டிலீட் பண்ணலன்னா துணி அவுத்துட்டு திருநங்கைகள் வந்து நிப்பாங்கன்றாங்க. ஒரு சேவகர்கள் பேசக்கூடிய உடல் மொழி வாய்மொழி வார்த்தையாது. அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வு இருப்பதா நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சிடும். ஒரு சாரி விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்கும். அவர் ஏன் அந்த கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் சொன்னால், அபான ஒரு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், ஒதுக்கப்பட்டவர்களே நாங்கள் நடுநிலையோடு மக்கள் சேவை செய்கிறோமே, கோட்டீஸ்வரம் கூட வீதிக்கு வராத அந்த மழை காலத்திலும் அந்த கொரோனா பெருந்தொற்று நாங்கள் களத்தில் நின்றோமே, எங்களோடு ஒடுக்கப்பட்டவர்கள் யாரும் நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து இது பண்ணாதீங்க. எனக்கு மந்தாராவோ இல்ல ராஜ்யம்மா யாருமே அது வேற விஷயம். அவங்க ஒடுக்கப்பட்டவங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க திரும்ப சொல்லி நீங்க ஏதோ ஒடுக்கப்பட்டவங்க சாதகமா நிக்கிற மாதிரி, நாங்கெல்லாம் எதிராக நிக்கிற மாதிரி ஒரு சும்மா இருங்க சார், சும்மா இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வரல. இப்ப நான் சொல்றேன், ஒரு ஊடகத்துக்குள்ளே வந்து த்ரெட்டனிங் பண்ணி நாங்க இப்படி டெஸ்லாம் ஆகுது நிப்போம். ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்களுடைய மென்மேன போக்க நாளைக்கு கேளுங்க. நானே சொல்றேன் சிவா, சிவா நானே இருங்க ஐயா, சும்மா இருங்க. நான் சும்மா இருக்கணும். நான் ஒரு நிமிஷம் பேச்சு இந்த மக்கள் மத்தியில் குழப்பத்தை நீ எப்பா என்ன மந்தராக ஆதரவாக மாரி ஆக்கிட்ட நீ. நான் நடுநிலையா பேசுறேன்ப்பா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒன்னா குறைந்த பிடிக்காம அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப. ஆமாங்க, பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? அட்ராசிட்டி பண்ண கூடாது. நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். கேளுங்க, நீங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க. இந்த நாட்டினுடைய பிரதமரை வந்து விமர்சனம் பண்றாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால. இந்த நாட்டினுடைய முதல்வரை விமர்சனம் பண்றாங்க சோசியல் மீடியால. துணை முதல்வர் கிங்னு சொல்லக்கூடிய துணை முதல்வர் உதயநிதியை விமர்சனம் பண்றாங்களா இல்லையா? கிங்னு சொல்ற நீங்க விமர்சனம் பண்றோம், சபரீசனை விமர்சனம் பண்றோம். அப்போ நீங்க ரஜினிமா விமர்சனம் பண்ணதுக்காக ஒரு 10 பேர் கூடி ஒரு ஊடகத்துக்குள்ள மிரட்டுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா அது மாஃபியான்னு சொல்லாம வேற என்னத்த சொல்றதுங்க?
நீங்க நான் கேக்குறேன் நீங்களும் அவங்கள ஏங்க இந்த நாட்டுடைய பிரதமர் நான் விமர்சனம் பண்றேன் சோசியல் மீடியால பண்றேனா இல்லையா? ஏங்க நீதிபதிகளை விமர்சனம் பண்றாங்க, நம்ம காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் பண்றாங்க. என்னங்க பேசுறீங்க? நீங்களும் அவங்கள ஒண்ணாங்க. உங்களுக்கு இருக்கிற தெளிவு மூசா அவங்களுக்கு இருந்திருப்பா எல்லாம். அததான் சொல்றேன், அவங்களுக்கு தெளிவெல்லாம் இல்லைன்னு சொன்னா அப்ப அவங்கள வந்து அரசியல் கட்சி தலைவர் ஒரு தெளிவு இருக்கும். அவங்க பாவம் அவங்களுக்கு என்ன தெளிவு இருக்கும்? தெளிவு இல்லைன்னு சொல்றீங்களா? ஒப்பிட்டு தெளிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு அடுக்கடுக்கான ஏதோ உண்மையா பொய்யே தெரியல, நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்காங்க. டேய் அப்பா அம்மா தம்பி காட்டுற வரீங்களா? நான் சொல்றேன் கேட்க மாட்டீங்களா? நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்காங்க, அப்புறம் அரசு அதிகாரிகள்லாம் அவங்க சொல்லி இருக்காங்க, அப்புறம் வந்து நீங்க எக்ஸெட்ரா ஏதோ சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ரஜினி அம்மான்றவங்க அந்த இடத்துல பிரஸ் மீட்லயே என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. உண்மைதாங்க, யார் சொன்னாலும் சொன்னாங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்து அவ்வளோ திறமையா இவ்வளவு பேரை உருவாக்கணவங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத நபர்கள் 10 பேரும் சொல்லலைங்க. ஒரு 100 பேருக்கு ஒரு 10 பேர் நிச்சயமா விழிப்புணர்வு குறைவா தான். அப்ப அது ரஜினி நானும் சொல்றேன், இந்த இடத்துல 10 பேர்ல 2 பேர் பேசின பேச்சை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த குழு இப்படிதான் இருப்பாங்கன்றது எந்த மனநிலை கொண்டு பேசிருக்கோம்? நீங்க சொல்லுங்க. சில பேர் பேசுறத வச்சு முழு கூட்டத்தையும் நானும் சொல்றேன், ஒரு ஊடகத்தை மிரட்டுறது, கமிஷனர் மிரட்டுறது, பேசின பேச்சை சேர்க்கிறேன். நாளை இதே உங்களுடைய தொலைக்காட்சியில ரஜினி அம்மா சார்பில் ஒரு வராங்க, அந்த அவங்களுடைய மென்மையான போக்க, அவங்களுடைய உண்மையான மனதை நேர்கள் நீங்க போட்டு காட்டுங்க. நிச்சயமா சார். அடுத்து வர வீடியோவில் ரஜினி அம்மா தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதும் நம்ம ஒளிபரப்புறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நன்றி, வணக்கம்.